உங்களை ஏமாற்றினவர்கள், உங்களுக்கு தவறு செய்தவர்கள், இவங்க எல்லாரையும் மறக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். அவங்க பண்ண காரியங்கள மறக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா, அந்த கசப்பையும், அந்த பாரத்தையும் நம்ம சுமந்துட்டே இருந்தோம் அப்படின்னா, அதனால நம்ம உடல்நிலை, நம்மளுடைய மன அமைதி தான் வந்து கெடுது. இதுலேருந்து எப்படி நம்ம வந்து வெளில வர்றது அப்படின்னு தான் பார்க்கலாம். ஸோ மனக்கசப்பு வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா, ஏதாவது ஒரு விஷயங்கள் சின்ன விஷயத்துல நடந்திருக்கலாம், இல்ல பெரிய விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனா, ஏதாவது ஒரு கசப்பு சில கசப்புகள் வந்து நம்ம மறந்துட்டு போயிடுவோம். பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா, சில மனக்கசப்புகள், சில துக்கங்கள், இல்ல சில துரோகங்கள், சில கெட்டது நம்மளுக்கு நடந்தது நம்ம வாழ்க்கையில, மற்றவர்கள் மூலமா நம்மளுக்கு நடந்திருந்தது அப்படின்னா, எஸ்பெஷலி நம்ம ரொம்ப இதுல குறிப்பா வந்து நம்மளுடைய அருகாமையில இருக்கக்கூடிய உறவுகள் மூலமா நம்மளுக்கு எதாவது நடந்ததுன்னா, அது ரொம்ப வந்து பாரமா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்கள நம்ம பேசாம இருக்கோம். அவங்க கிட்ட எந்த கனெக்ஷனும் இல்ல. தொடர்பு இல்ல. ஆனா இந்த கசப்ப நம்ம என்ன பண்ணிட்டுருப்போம்? நம்ம உள்ள வச்சுட்டுருப்போம். இந்த மாரி அவங்க என்கிட்ட இப்படி பேசிட்டாங்க, இப்படி நடந்துக்கிட்டாங்க, இப்படி என்ன ஏமாத்திட்டாங்க, இப்படிலாம் என்ன சொல்லிட்டாங்க. ஸோ இப்படிலாம் என்ன வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்க, இப்படிலாம் என்ன வந்து செஞ்சுட்டாங்கன்ற அந்த மெமரீஸ் இருக்கு இல்லையா? அந்த ஞாபகங்கள் நம்ம மனசுல உட்காந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து அவங்கள பார்க்குறோமோ, பார்க்கலையோ என்ன ஆகும்? அது நம்மளுக்கு உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. இது உட்கார்றதுனால என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மனசனுடைய ஆரோக்கியம் வந்து நல்லாவே கெடுது. ஏன்னா நம்ம மனசுல ஒரு நெகட்டிவிட்டி ஒரு டஸ்ட்பின் வச்சிருக்கிற மாரி தான். அந்த டஸ்ட்பின் நம்ம வந்து என்ன பண்ணணும்? கிளியர் பண்ணணும். அத நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது நம்மளுக்கு யூஸ் ஆகும். அந்த மனச வந்து என்ன ஆயிடுது, ஒரு குப்பை தொட்டி மாரி ஆக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாருடைய நெகட்டிவிட்டியும் நம்ம மனசுல சுமந்துட்டே இருக்கும். இந்த மாரி எல்லா கெட்ட விஷயங்களும் நம்ம ஏன் சுமக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கிறோம், இதனால நம்ம வந்து நம்மள பாதுகாத்துக்கிறோம். ஓகே, இனிமேட்டு இவங்கள நம்பக்கூடாது. இனிமேல் இத செய்யக்கூடாதுன்றதுக்காக, அதனால என்ன பண்றோம்? அது உள்ளுக்குள்ள ஞாபகம் வச்சுட்டுருப்போம். ஆனா அதுல இருக்க பாடத்த நம்ம கத்துக்கிட்டு, அத தூக்கி போட்டுறணும். சரி இது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அது அந்த தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் அத நான் ஏன் அதனுடைய கசப்ப வச்சுட்டுருக்கணும்? அத நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு புரொடெக்டடா இருக்கலாம். திருப்பி நம்ம வந்து பாதுகாப்பா தான் இருப்போம். ஏன்னா, அந்த தவற நம்ம செய்ய மாட்டோம். திருப்பி அவங்கள நம்ப மாட்டோம். திருப்பி அந்த விஷயத்த நம்ம செய்ய மாட்டோம். ஆனா, அதையே நான் புடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா என்னுடைய மனசனுடைய ஆரோக்கியம் வந்து கண்டிப்பா கெடும். என்னால அமைதியா இருக்க முடியாது. என்னால நிம்மதியா இருக்க முடியாது. இல்ல சந்தோஷமா இருக்க முடியாது. ஒருவேளை அவங்கள பார்க்குறோம் அப்படின்னா, ஏன்னா குடும்பத்துல இருக்கிறாங்க, உறவினர்கள் ரிலேட்டிவ்ஸ்குள்ள இருக்கிறாங்கன்னா, என்னைக்கா பார்க்குற மாரி இருக்கும். அவங்க கிட்ட நம்மளால ஒழுங்கா பேச முடியாது. அவங்கள பத்தி தப்பா பேசுவோம். இல்ல மற்றவங்க கிட்ட சொல்லுவோம், இவங்க இப்படி என்ன செஞ்சுட்டாங்கன்ட்டு புலம்புவோம். இதெல்லாம் என்ன நடக்கும்? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து அந்த டாக்ஸிசிட்டி அந்த விஷத்தன்மைய வந்து உள்ளுக்குள்ள அதிகரிக்குதே தவிர குறைக்க போறதில்ல. ஸோ உள்ளுக்குள்ள எவ்வளோ தூரம் கெட்டது உட்கார்ந்துட்டு இருக்கோ, அவ்வளோ தூரம் ஃபர்ஸ்ட்டு கெடுதல் எனக்கு தான். அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு. நம்ம நினைக்கிறோம் மத்தவங்கள பழிவாங்க போறோம். அவங்ககிட்ட பேசாம கூட இருங்க. அது பிரச்சனை கிடையாது. ஆனா உள்ளுக்குள்ள எதுவும் வச்சுக்கிட்டு பேசாம இருக்காதீங்க. உள்ளுக்குள்ள கிளியர் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் வந்துட்டு ஓகே நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு என்ன பண்ணணும்? அத விட்டுறணும். அந்த டஸ்ட்பின காலி பண்ணி போட்டுறணும். அந்த குப்பைய தூக்கி போய் போட்டுறணும் வெளியில. ஸோ மனசு சுத்தமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க பேசாம இருந்தா கூட எதுவும் பிரச்சனை கிடையாது வெளியில. ஆனா மனசு சுத்தமா இருக்குல்ல. அவங்ககிட்ட நீங்க போய் பழகணும்னு அவசியம் இல்ல. அவங்களுக்காக நீங்க எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்ல. ஆனா மனச வந்து ஓகே நடந்தது நடந்து போச்சு. இத நான் மன்னிச்சுடுறேன். இந்த விஷயத்த நான் விட்டுர்றேன். ஏன் விடுறேன்? ஏன்னா நான் அமைதியா இருக்க போறேன். என் மனசனோட ஆரோக்கியம் எனக்கு முக்கியம். இது 1. 2வது விஷயம் வந்துட்டு மன்னிக்கக்கூடிய தன்மை. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் மன்னிக்கிறோமோ, அவ்வளோ தூரம் நாம நிம்மதியா இருக்க முடியும். ஸோ நல்லதோ, கெட்டதோ நான் வந்து மன்னிச்சுடுறேன். ஸோ எனக்கு தெரியாது ஏன் வந்து இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, அவங்க ஏன் இத செஞ்சாங்கன்னு நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணல. இன்னொன்னு முக்கியமா வந்து அனாலிசிஸ் பண்ணுவோம் நம்ம. நெறைய யோசிப்போம். இது ஏன் நடந்துச்சு? அப்படி ஏன் நடந்துச்சு? இப்படிலாம் நான் செஞ்சேனே, எப்படிலாம் நான் ஏமாந்தேன்? அப்படின்னு ரொம்ப அனாலிசிஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நடந்து போச்சா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்து போச்சு. இத நான் வந்து மன்னிச்சுடுறேன். இத நான் விட்டுடுறேன். இத நான் சொல்றது ஈஸி. ஆனா அது பிராக்டிஸ் பண்றது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா மனசு வந்துட்டு உடனே ஒரு விஷயத்த வந்துட்டு உள்ளேயும் கொண்டு வராது, தூக்கியும் போடாது. ஏன்னா மனசனுடைய ஹேபிட் அந்த பழக்கம் அந்த மாரி. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? மனச வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணும். சரி பரவால்ல, நடந்து போச்சு. இத வந்து நான் விட்டுறலாம். இது வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நான் போலாம். இங்கேயே இருந்துட்டு இருந்தேன் அப்படின்னா, இதே யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நான் மத்த விஷயங்கள் எப்படி செய்யறது? அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மனசுக்கே நம்ம புரிய வச்சு, இத வந்துட்டு விட்டுறணும். 3வது வந்து தியானம். தியானம் எவ்வளவு தூரம் நம்ம தியானம் பண்றோமோ, அவ்வளவு நம்ம மனசு வந்து தானாவே அமைதியாகும். எல்லா விஷயத்தையும் அது என்ன பண்ணும்? உள்ளடக்கிக்கும். எல்லா விஷயத்தையும் அது புரிஞ்சுக்கும். எல்லா விஷயத்துக்கும் அது மனசு ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு வரும். ஸோ நம்ம சம்டைம்ஸ் வந்து ப்ராப்ளத்த ஃபிக்ஸ் பண்றதுக்கு பதிலா, ப்ராப்ளத்த வந்து தூரம் வந்துரணும். நான் வந்து என்ன பண்ணுவேன், அந்த விஷயத்த யோசிச்சு யோசிச்சு இருக்கிறத விட, அந்த அந்த யோசிப்புலேருந்தே வெளில வந்துரணும். அந்த விஷயத்தையே ஒரு பக்கம் வச்சுட்டு இதுதான் டிட்டாச்மெண்ட்னு சொல்லுவோம். கொஞ்சம் தூரமா அத வந்து தூரமா வச்சுட்டு, மற்ற விஷயங்கள்ல அமைதிய இன்க்ரீஸ் பண்றது, நம்ம கிட்ட நம்ம மனச வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அமைதியாக்கணும் அப்படின்னா, அந்த அமைதியினுடைய சக்திய என்ன பண்ணும்? பழைய விஷயங்கள வந்துட்டு
எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து அழிச்சிடும் அதை. ஸோ அப்போ மனசு சொல்லுவோம்ல, இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுவோம்ல, சின்ன வயசுல எனக்கு இந்த மெச்சூரிட்டி இல்லை, ஆனா இப்போ எனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த இந்த மெச்சூரிட்டி எனக்கு கிடையாது, ஆனா இப்போ இருக்கு. ஸோ அதுதான் வந்து மனப்பக்குவம். அந்த மனப்பக்குவம் எப்படி வரும்னா தியானம் பண்ணும்போது வரும். நம்மளுக்கு வாழ்க்கையில அனுபவங்கள் அதிகமாக அதிகமாக கடந்த கால விஷயங்கள்லாம் ஒரு சின்ன விஷயமா தெரியும். பரவாயில்ல, விட்டுட்டோம், விட்டுறலாம் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஸோ அந்த மனோபக்குவத்தை நம்ம கொண்டு வரணும். அப்பதான் வந்து பழைய விஷயங்கள், கசப்பான விஷயங்களை நம்மளால விட முடியும். 4வது விஷயம், நம்ம வந்து எவ்வளவு தூரம் வந்துட்டு பிளேம் பண்ணாம இருக்கிறோமோ, சரி இது நடந்துருச்சு, இவங்க தான் இதுக்கு காரணம், நம்ம பிளேம் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம குற்றச்சாட்டிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால வந்து மன்னிக்க முடியாது, நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. ஸோ அவங்க செஞ்சுட்டாங்க, பரவாயில்லன்னு விட்டுட்டு, இது நடக்கும்னு இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடணும், விட்டுறணும். நம்ம ரொம்ப வந்து மற்றவங்களை பிளேம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணணும், இது நடக்கணும்னு இருக்கு, நடந்துச்சு, விட்டுடலாம். இதெல்லாம் ஏன் விடுறேன், எனக்காக விடுறேன், நான் அடுத்த கட்டத்துக்கு போக போறேன், என்னோட வாழ்க்கையை நான் வந்துட்டு அடுத்த சீன் என் லைஃப்ல நான் போய் ஆகணும், அதனால நான் போறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது மனக்கசப்பு வந்து தானா குறையும். ஸோ எவ்வளவு தூரம் நம்ம வந்து கொஞ்சம் வந்து நம்ம மனசுல வந்து அன்பு அதிகரிக்கிறோமோ, அமைதியை அதிகரிக்கிறோமோ, அதனுடைய அந்த புரிதல் சத்துல உண்மை, ட்ரூத் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோமோ, எல்லாரையும் கொஞ்சம் ஏற்றக்கூடிய தன்மை நம்மளுக்கு வரும். எல்லா விஷயங்களையும் ஏற்றக்கூடிய தன்மை நம்மளுக்கு வரும். இதன் மூலமா நம்ம மனக்கசப்பை வந்து தாராளமா குறைக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஓம் சாந்தி.